ஹலோ guys, welcome to DS Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். இந்த வீடியோல Boruto 2 Blue Vortex chapter 13ல என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்றத தான் பார்க்க போறோம். இது எல்லாமே என்னோட தியரி தான். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது தியரி இருந்தாலும் அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சேனல்ல ரீசன்ட்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக்ன்றது விழுந்துருச்சு. போன வாரம் நம்ம சேனல்ல பிரேக் டவுன் போட்டிருந்த Boruto 2 Blue Vortex chapter 12ல ப்ரோமோட் பண்றதுக்காண்டி ஒரு ஷார்ட்ஸ்ன்றத அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த வீடியோவை YouTube பாட் பார்த்துட்டு என்ன நினைச்சுச்சுன்னு தெரியல, டக்குன்னு நான் ஸ்பாம ப்ரோமோட் பண்றேன்னு எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருச்சு. ஆனா நம்ம சும்மா இருப்போமா, இந்த பாட் அடிச்சு ஓட வரதுக்காண்டி இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒரு ஃபேக்கான காப்பிரைட் ஸ்ட்ரைக், நான் எந்த ஒரு ஸ்பாமையும் ப்ரோமோட் பண்ணல அப்படின்னு அப்பீல் பண்ணேன். நான் பண்ண அப்பீல யூடியூப் பாட் மறுபடியும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அந்த காப்பிரைட்டை எடுத்துட்டான். பட் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எடுத்தாலும் நம்ம சேனல்ல அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோட எஃபெக்ட்ன்றது இருக்கு, அதாவது வியூஸ் கவுண்ட்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இந்த வியூஸ் கவுண்ட் பத்தில எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. நான் எப்பயும் போல வீடியோவை தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ நம்ம சேனலை முன்னேற்றுறதுக்காண்டி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்போதான் நம்ம வீடியோவை இந்த யூடியூப் பாட்டு ஒரு நல்ல வீடியோன்னு எல்லாத்துக்குமே பூஸ்ட் பண்ணி காட்டும். மேக்ஸிமம் எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் ரைட் கைஸ், வளவளம் பேசுறேன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ போன சாப்டர்ல நம்ம ஜூரா பொருட்டோவை ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணிருப்பான். ஜஸ்ட் ஒரே ஒரு பீஜு பம் தான் பொருட்டோ அப்படியே சுருண்டு கீழே விழுந்திருப்பான். என்னால இந்த ஃப்ரேம் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா பொருட்டோக்கு கொடுத்த ஹைப் அப்படி 11 சாப்டரா பொருட்டோக்கு அவ்வளவு ஹைப் ஏத்திருந்தாங்க. ஜஸ்ட் 2 பேஜுக்கு முன்னாடி தான் நம்ம பொருட்டோ ஹிடாரிய ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணிருப்பான். சரி ரைட்டு, பையன் செம்ம ஃபார்ம்ல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜூரா பின்னாடி இருந்து பொருட்டோவை ஸ்னைப் பண்ணி ஒன் ஷாட்ல இப்படி நாக் அவுட் பண்றதை பார்த்ததுக்கப்புறம் என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஜூரா இந்த லீஃப் வில்லேஜ்க்குள்ள என்ட்ரி ஆனோடனே பொருட்டோ வெர்சஸ் ஜூரான்ற ஃபைட்டுக்காண்டி தான் நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பொருட்டோட ரைவல் கவாக்கிய ஜூரா ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணிருப்பான். சரி ரைட்டு, பொருட்டோ வந்தாதான் ஜூராக்கு ஒரு முடிவு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பொருட்டோவை இந்த பேனல்ல ஒன் ஷாட்ல ஜூரா நாக் அவுட் பண்ணிட்டான். ஸோ என்னோட வன்மத்தை கக்கி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா பொருட்டோ இந்த இடத்துல ஒரு சாதாரண அடி வாங்கிட்டு கீழே சுருண்டு விழுகல. நம்ம ஜூரா பொருட்டோ மேல அவனோட பீஜு பாம ரசிண்டன் மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி ஸ்னைப் பண்ணி அடிச்சிருக்கான். அப்படி அடிச்சது ஒண்ணு சாதாரண இடத்துல இல்ல, அவனோட வீட்டல் பாயிண்ட்ல அடிச்சிருக்கான். அதனாலதான் நம்ம பொருட்டோ ஜூராவோட ஒரே ஒரு பீஜு பாம்லயே சுருண்டு விழுந்துட்டான். நம்ம கிஷிமோட்டோ இப்படி ஒரு கிளிஃப்ஹாங்கரை வச்சு சாப்டர் முடிச்சனால அடுத்த சாப்டர் எப்படா வரும்ன்ற மாதிரி எல்லாரும் தவம் கடந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ 13வது சாப்டரோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் 12th சாப்டர் அப்லோட் பண்ணும் போதே நிறைய பேர் அந்த 12th சாப்டரோட கமெண்ட்ஸ்ல மோமோஷிக்கு ரிட்டர்ன் வந்துருவான்னு சொல்லியிருந்தீங்க. எஸ், நம்ம எல்லாத்துக்குமே தோன்ற ஒரே ப்ரெடிக்ஷன் மோமோஷிக்கு ரிட்டர்ன் வரதுதான். ஏன்னா பொருட்டோ எப்பெல்லாம் சாவா கிடக்குறானோ அப்பெல்லாம் மோமோஷிக்கு பொருட்டோவை டேக் ஓவர் பண்றது ஒரு வழக்கமா தான் இருக்கு. ஏன்னா மோமோஷிக்கு இந்த இடத்துல பொருட்டோட பாடியை டேக் ஓவர் பண்ணானா கண்டிப்பா ஜூரா வெர்சஸ் மோமோஷிக்கின்ற ஃபைட் நடக்கும். சோ இப்படி ஒரு ஃபைட் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஜூராக்கு மோமோஷிக்கு ஒரு டஃப்பான ஆப்போனண்டா இருப்பான். சோ இந்த ஃபைட்ல ஜூரா அவனோட ஃபுல் பவர்ஸ் அன்லாக் பண்ணி சண்டை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம மோமோஷிக்கு நார்மலா சின்ன சின்ன ஜூட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருட்டோவை டேக் ஓவர் பண்ணும் போதே வேற மாதிரி பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மோமோஷிக்கியால பொருட்டோட எல்லா ஜூட்ஸுக்குமே அடாப்ட் ஆகிக்க முடியும். ஆனா இப்போ பொருட்டோ யூஸ் பண்ற எல்லா பவர்ஸுமே நார்மலாவே வேற மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கும். அதை மோமோஷிக்கி அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணானா தக்காளி ஜூராவை அடிச்சு ஓட வர அளவுக்கு நம்ம மோமோஷிக்கியால ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும். என்னதான் மோமோஷிக்கி பொருட்டோவை கண்ட்ரோல் எடுத்து தரமான சம்பவம்லாம் செஞ்சாலும் நம்ம பொருட்டோ மறுபடியும் ஒன் செகண்ட் மோமோஷிக்கியை டேக் ஓவர் பண்ணிடுவான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம கிஷிமோட்டோ 13th சாப்டர்ல மோமோஷிக்கி ரிட்டர்ன் கொண்டு வருவாரான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, மோமோஷிக்கி திரும்ப வந்தாதான் பொருட்டோவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் கிடையாது. பொருட்டோவை காப்பாத்துறதுக்கு 2 வழி இருக்கு. இது ரெண்டுமே என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் நம்ம கோஜி கோஷின் லீஃப் வில்லேஜ்க்குள்ள என்ட்ரி ஆகி பொருட்டோ தூக்கிட்டு ஓடுறது. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆப்ஷனா இருந்தாலும் நம்ம பொருட்டோட சப்போர்ட்டர்ஸ்ல கோஜி கோஷின் மட்டும் தான் இப்போதைக்கு பொருட்டோவை காப்பாத்துற நிலைமையில இருக்கா. மத்த எல்லாருமே அடி வாங்கி தவந்துகிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம பொருட்டோ சீரிஸ்ல ஒரு இம்மோர்டல் சுத்திக்கிட்டு இருக்காருன்றத மறந்துடக்கூடாது. எஸ், நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றது வேற யாரும் இல்ல, தி லெஜெண்டரி சனின் நம்ம ஓரோச்சிமாரு தான். தலைவன பொருட்டோ 2 Blue Vortexல 2 இடத்துல டீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு நம்ம பொருட்டோ ஹைட் அவுட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹைட் அவுட்டே ஓரோச்சிமாரோட ஹைட் அவுட் மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது நம்ம பொருட்டோ இப்ப ரீசன்ட்
சாப்டர்ல வின்ஸ்டைல் பிரேக் த்ரூன்ற அட்டாக்கை யூஸ் பண்ணிருப்பான். இந்த அட்டாக்கை நம்ம ஏற்கனவே பொருட்டோ சீரிஸ்ல மீட்ஸ்கி யூஸ் பண்ற மாதிரி பார்த்திருப்போம். பட் ஆப்வியஸா பொருட்டோ டூ ப்ளூ வோர்டெக்ஸோட இந்த 13 சாப்டருமே ஒரு 2 நாளைக்குள்ளேயோ இல்ல ஒரு நாளைக்குள்ளேயோ நடந்துகிட்டு இருக்கு. சோ 2 நாளைக்குள்ள கண்டிப்பா பொருட்டோவால இந்த வின்ஸ்டைல் பிரேக் த்ரூன்ற அட்டாக்கை மீட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்திருக்க முடியாது. சோ அப்படின்னா பொருட்டோ கண்டிப்பா ஒரோச்சிமாருக்கிலேயும் ட்ரைனிங் எடுத்திருப்பான்னு என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்ன்றது சொல்லுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ ஒரோச்சிமாரு இந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்தா நம்ம ஒரோச்சிமாரு கூட கண்டிப்பா நம்ம கரின் வருவான். கரின் வந்தானா அவளை நம்ம பொருட்டோ ஒரு பைட் பண்ணா போதும் நம்ம பொருட்டோ ஃபுல்லா ஹீல் ஆயிருவான். பட் நம்ம பொருட்டோ என்னதான் ஹீல் ஆனாலும் ஒரோச்சிமாருவால 1vs1 ஃபைட்ல ஜூரா கூட வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் பேச்சு. சோ இந்த இடத்துல நான் ஒரோச்சிமாரோட பவர்ஸ் பத்தி சொல்லி தான் தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரோச்சிமாரு இஸ் தி லெஜெண்டரி சனின். நம்ம ஒரோச்சிமாரோட குறிக்கோளே ஏகப்பட்ட ஜுட்சுஸை கத்துக்கிறது தான். லிட்டரலி நம்ம ஒரோச்சிமாரு ஒரு இம்மோர்டலாவே இப்ப மாறிட்டான். தலைவன் நினைச்சா ரீஅனிமேஷன் ஜுட்சுவை போட்டு மாட்ரா மினாட்டோ அஷிடாமான்னு அவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஏகப்பட்ட பேரை கூட்டிட்டு வரலாம். பட் தலைவன் சிங்கிள் ஹேண்டடாவே ஜூரா கூட ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்க முடியும். லிட்டரலி நம்ம ஒரோச்சிமாரு இம்மோர்டலுங்க. தலைவனை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் இன்ஸ்டன்டா ஹீல் ஆயிரும். ஹிடாரி மாதிரி டென்டில்ஸோட பவரை சக் பண்ணாதான் ஹீல் ஆக முடியும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம ஒரோச்சிமாருக்கு இன்ஸ்டன்டா ஹீல் ஆயிரும். அதை நீங்க பொருட்டோ சீரிஸ்லயே பார்த்திருப்பீங்க. பட் இது எல்லாத்தையும் தவிர்த்து இன்னொரு ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. அதுதான் ஜூரா இந்த ஃபைட்டை முடிக்கிறது. போன சாப்டர்லயே நம்ம ஜூரா அந்த ஃபைட்டை முடிக்கிற மாதிரி தான் பேசியிருப்பான். அதாவது பொருட்டோ செத்தாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, கவக்கி உயிரோடு இருக்கான்ல அதுவே எனக்கு போதும், நான் அவனை டென்டில்ஸ்க்கு ஃபீட் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம ஜூரா சொல்லிட்டு லீஃப் வில்லேஜ் விட்டு கிளம்பி ஹிடாரியை மறுபடியும் ரீஸ்டோர் பண்றதுக்கு அவனோட ஹைடோடுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி இந்த ஃபைட் சிம்பிளா முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சக்குரா ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி கொடுத்து பொருட்டோவை ஹீல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பொருட்டோவை காப்பாத்துற ப்ராசஸ் முடிஞ்சுனா அடுத்து த்ரோன் சோல்ற ஒரு மிஸ்டரி இருக்கு. இந்த த்ரோன் சோலை பத்தி பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு சாக்ரா ஃப்ரூட் மாதிரி தான். பட் சாக்ரா ஃப்ரூட் இந்த மொத்த உலகத்துல இருக்க சாக்ராவையும் அப்சர்வ் பண்ணி உருவாகிறது. பட் இந்த த்ரோன் சோல்ன்றது வெறும் சாஸ்கியோட சாக்ராவை மட்டும் அப்சர்வ் பண்ணி உருவாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஹிடாரிட்ட கோடோட கிளா மார்க்ஸ் இருக்கனால நம்ம கோடோட சாக்ராவும் கலந்துருக்கலாம். பட் இந்த சிஞ்சுஸ்ல நம்ம பொருட்டோ அண்ட் பொருட்டோ டூ ப்ளூ வோர்டெக்ஸ்ல ஒரு 2-3 சாப்டர்ஸ் முன்னாடி தான் பார்த்திருப்போம். ஆனா நம்ம பொருட்டோக்கும் காஜி கோஷனுக்கும் இந்த சிஞ்சுவோட கோரான த்ரோன் சோலை பத்தியே தெரிஞ்சிருக்கு. இவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னு யோசிச்சு பார்த்தா நம்ம பொருட்டோக்குள்ள தான் இன்பில்ட் லைப்ரரியான மோமோஷிக்கி இருக்கான்ல. சோ நம்ம குராமாவும் ஹிமோவரியும் எப்படி ரீசெண்டா மைண்ட் டு மைண்ட் கான்வர்சேஷன்லாம் மேக் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம பொருட்டோ மோமோஷிக்கியும் பேசிக்க முடியும். ஏன் நம்ம மோமோஷிக்கி இந்த மைண்ட் டு மைண்ட் கான்வர்சேஷன்ல பேசுறதையும் தாண்டி ஒரு சில சமயத்துல ஃபியூச்சர் சைட்டே காமிச்சிருக்கான். சோ பொருட்டோ இது எல்லாத்தையுமே ஃபியூச்சர் சைட்ல பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் இங்க இல்ல. ஏன்னா நம்ம பொருட்டோ அந்த த்ரோன் சோலை எடுத்தோடனே இது அதுவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கே நம்ம காஜி கோஷின்ட்ட தான் கேட்டிருப்பான். சோ இதை அவன் ஃபியூச்சர் சைட்ல பார்த்துருந்தானா கண்டிப்பா இது அதுதான் சொல்லி அவனே கன்ஃபார்ம் பண்ணிருப்பான். காஜி கோஷின்ட்ட கேட்டிருக்க மாட்டான். பட் இந்த இடத்துல நம்ம காஜி கோஷின் தான் அது த்ரோன் சோல்ன்றதே கன்ஃபார்ம் பண்றான். அது மட்டும் இல்லாம அவன் ஏற்கனவே இதை பார்த்ததா வேற சொல்றான். இந்த காஜி கோஷனுக்கு எப்படி இந்த த்ரோன் சோலை பத்தி தெரிய வந்துச்சுன்றதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா இருக்கு. செவல் நேரமா கோஜி காஷின்ற பேரை காஜி கோஷின் கூவி கூவி சொல்லிட்டு இருந்திருக்கேன். எனக்கு இந்த ப்ரொனன்சியேஷனே கரெக்டானு தெரியல. கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பாதி வீடியோக்கு மேல எடிட் பண்ணி முடிச்சனால நான் இனிமேல் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அது ரொம்ப லேட் ஆயிடும்னா அப்படியே வீடியோல ஆட் பண்ணி விட்டுட்டேன். நம்ம சேனல்ல இந்த மிஸ்டேக்ன்றது அடிக்கடி நடக்குது. பேரை மட்டும் மாத்தி என்னத்தையாச்சும் உளறிக்கிட்டே இருக்கேன். இந்த கெட்ட பழக்கத்தை நான் எப்படியாச்சும் அடிச்சு ஓட விடணும். பட் எப்படின்னு தெரியல. சோ இந்த வீடியோல நான் கொஞ்சம் மாத்தி ப்ரொனன்சியேட் பண்ணதுக்கு மன்னிச்சு. சோ அப்படியே நம்ம ஸ்டார்டிங்ல பேசிக்கிட்டு இருந்த மோமோஷிக்கி பொருட்டோவை டேக் ஓவர் பண்ற கான்செப்டை மறுபடியும் ரீடேக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மோமோஷிக்கியால பொருட்டோவை டேக் ஓவர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நம்ம மோமோஷிக்கி அவனோட 18% ஆஃப் கம்ப்ரஸ்டு டேட்டாவை பொருட்டோவை காப்பாத்துறதுக்காண்டி யூஸ் பண்ணிருப்பான். இப்படி மோமோஷிக்கி அவனோட 18% ஆஃப் டேட்டாவை லாஸ் பண்ணனால நம்ம பொருட்டோவை மோமோஷிக்கியால டேக் ஓவர் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யோ गाइस நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். மோமோஷிக்கியால இஷிகி மாதிரி ஜீகனோட பாடியை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணி ரெசரக்ட் ஆக முடியாத ஒழிய மோமோஷிக்கியால பொருட்டோட பாடியை கண்டிப்பா டேக் ஓவர் பண்ண முடியும். பட் ஒரு கட்டத்துக்கு மேல பொருட்டோ மறுபடியும் கான்சியஸ்க்கு வந்து மோமோஷிக்கியை டேக் ஓவர் பண்ணிடுவான். பொருட்டோல மறுபடியும் மோமோஷிக்கியை டேக் ஓவர் பண்ண முடியும்னா அப்புறம் ப்ரோ அவன் கார்மாவை யூஸ் பண்றதுக்கே பயப்படுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு சிம்பிளா ஆன்சர் சொல்லணும்னா நம்ம மோமோஷிக்கி பொருட்டோவை ஆல்ரெடி டேக் ஓவர் பண்ணும்போது நம்ம சாஸ்கியோட ரெனிகன் ஐய ஒரே குத்துல புடிங்கி எரிஞ்சிருப்பான். அந்த மாதிரி மோமோஷிக்கி மறுபடியும் பொருட்டோவை டேக் ஓவர் பண்ணானா அவனால மேசிவான ஒரு டிஸ்ட்ரக்ஷனை இன்ஸ்டன்ட்டா கிரியேட் பண்ண முடியும். சோ அது லீஃப் வில்லேஜுக்கு பெயினா இருக்க விட ஒரு மோசமான பாதிப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம பொருட்டோ அந்த கார்மாவை யூஸ் பண்றதுக்கே பயப்படுறான் போல. ஆனா பொருட்டோ நருட்டோ தி நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் எடுத்து பார்த்தோம்னா நம்ம பொருட்டோ கவக்கி எதிர்த்து சண்டை போடும் போது கர்மாவை ஆக்டிவேட் பண்ணி சண்டை போட்டிருப்பான். சோ இந்த சீன் பொருட்டோ டூ ப்ளூ வோர்டெக்ஸோட கடைசி எண்டிங்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல நம்ம மோமோஷிக்கியோட பிரசன்ஸ்ன்றது பொருட்டோ பாடியில இருந்து ஃபுல்லா வேனிஷ் இருக்கணும். இல்லனா நம்ம நருட்டோவும் குராமாவும் மாதிரி பொருட்டோவும் மோமோஷிக்கியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கணும். அதனாலதான் நம்ம பொருட்டோ இந்த இடத்துல ஃப்ரீயா அவனோட கார்மாவை யூஸ் பண்றான். சோ இது ரெண்டுல எது நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன்ன்றது நிறைய இருக்கு. நான் கண்டென்ட் எழுதி வச்சது ரொம்ப நிறைய பேஜ் எழுதி வச்சிருக்கேன். பட் இந்த வீடியோல எல்லாத்தையுமே சொன்னேன்னா வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். ஆனா நம்ம
சேனல்ல அவ்வளவா யாருமே பெரிய பெரிய வீடியோஸை ஃபுல்லா பாக்குறது இல்ல. அதனால நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்றேன். ஆல்ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ்டி அனிமே சேனல்ல போற எல்லா வீடியோவும் பிடிக்கும். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Till then, bye from DXD Anime.